திடீர் மாரடைப்பால் நடிகர் கார்த்திக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் சோகம். ஒட்டுமொத்த தமிழ் கண்ணீர்ல மூழ்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர் முத்துராமனுடைய மகன் அப்படிங்கிற அடையாளத்தோட சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் கார்த்திக். முதல்ல இவர் இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் நடிகராக அறிமுகமானார். அன்னைக்கு இவர் முத்துராமனுடைய மகன் அப்படின்னு தான் அறிமுகமானார். ஆனால் அதன் பிறகு இவர் நடித்த படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. கொஞ்ச நாள்ல கார்த்திக்கோட அப்பா தான் முத்துராமன் அப்படிங்கிற அளவுக்கு கார்த்திக் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சகப்பத்தை உருவாக்குனாரு. இவர் ஒரு சிறந்த நடிகர், சாக்லேட் பாய், ஆகர்ஷ ஹீரோ, காமெடி நடிகர்னு ஏகப்பட்ட பட்டங்களை வென்றாரு நடிகர் கார்த்திக். சினிமாவில் இப்படிதான் நடிக்க முடியும் அப்படின்னு இல்லாம எல்லா வித கதாபாத்திரங்களையும் தன்னால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. நவரச நாயகன், நவரசன் திலகம் அப்படின்னு இவரை எல்லாரும் செல்லமா அழைப்பாங்க. அந்த அளவுக்கு இவருடைய படங்கள்ல இவருடைய நடிப்பு மேலோக்கி இருந்துச்சு. இப்படி நடிகர் கார்த்திக் அடுத்தடுத்த படங்கள்ல வெற்றியடைய தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரா திகழப்பட்டாரு. அப்படி கார்த்திக் தன்னுடைய வெற்றி பயணத்துல போயிட்டு இருக்கும்போது அவர் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்த அதே நேரத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுடைய தங்கச்சியவே திரும்பவும் ரெண்டாம் தரமா திரும்ப பண்ணிட்டாரு. இதுல ரசிகர்களுக்கு கார்த்திக் மேல சின்ன ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. இப்படி முதல் மனைவி இருக்கும்போது, அதுவும் குறிப்பா முதல் மனைவியோட தங்கச்சியவே அவங்களுக்கு தெரியாம ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது சரியில்லை அப்படின்னு ரசிகர்கள் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம சினிமாவில் உச்சத்துல இருக்கும்போதே கார்த்திக் சும்மா இல்லாம அரசியலையும் ஈடுபட்டாரு. இப்படி அரசியல், குடும்ப வாழ்க்கை ரெண்டுமே கார்த்திக்கு சின்ன சின்ன விரிசல் ஏற்பட்டுச்சு. இதனால அவருடைய சினிமா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு போக போக கார்த்திக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு பட வாய்ப்பு சரியா அமையல. அவர் நடித்த படமும் சரியா வெற்றி அடையல. அதன் பிறகு கார்த்திக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சினிமா விட்டு ஒதுங்கினாரு. அதன் பிறகு கார்த்திக்குடைய முதல் மகன் கௌதம் கார்த்திக் தமிழ் சினிமாவில் மணிக்கத்துல கடல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. கண்டிப்பா எப்படி முத்துராமனை கார்த்திக் மிஞ்சினாரோ நடிப்புல, அதே மாதிரி கார்த்திக்க நம்ம கௌதம் கார்த்திக் மிஞ்சுவாரு அப்படின்னு அவருடைய எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனா கௌதம் கார்த்திக்கு அந்த அளவுக்கு பெருசா சிறப்பான படங்கள் எதுவும் சரியா கை கொடுக்கல. அப்படியே கௌதம் கார்த்திக் தேவர் மகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்கும் போது நம்ம மஞ்சுமா மோகனை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில கடந்த 5 வருடங்களுக்கு மேல அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த குழந்தையுமே இல்லை. மஞ்சுமா மோகனை நடிகர் கார்த்திக்கு சுத்தமா பிடிக்கல. கௌதம் கார்த்திக் அப்போதைக்கு தன் குடும்பத்தை எதிர்த்து சண்டை போட்டுதான் மஞ்சுமா மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது கார்த்திக்கு பயங்கர சின்ன சின்ன மன உளைச்சலை அப்பப்போ ஏற்படுத்திட்டே இருக்கு. ஸோ மஞ்சுமா மோகனை திருமணம் பண்ணதுனால தான் கௌதம் கார்த்திக்கு அந்த அளவுக்கு பெரிய பட வாய்ப்பு அமையல. அந்த பொண்ணு ராசி இல்லை, நீ அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிடு, உனக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னு கார்த்திக் தரப்புல இருந்து கௌதம் கார்த்திக்கும் மஞ்சுமா மோகனுக்கு இடையில நிறைய பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கு. இது ஒரு கட்டத்துக்கு மேல கௌதம் கார்த்திகால பொறுத்துக்க முடியாம தன் மனைவி பத்தி இதுக்கு மேல நீங்க பேச தேவையில்ல அப்படின்னு கௌதம் கார்த்திக் கிட்ட நேரடியாவே சண்டையும் போட்டிருக்காரு. அதனால கார்த்திக் தனது மகன்கள்ட்டையும் மருமகள்கிட்டையும் சில மாதங்களா பேசாம தனிமையிலேயே இருந்திருக்காரு வீட்லயே. இதனால சரியா சாப்பிடாம அவர் உடல்நிலையில ஏற்பட்டிருக்க சில பிரச்சனை, அதமா எடுத்துக்க வேண்டிய சரியான மாத்திரைகள் சரியா சாப்பிடாதனால நடிகர் கார்த்திக்கு திடீர்னு உடல்குறைவு ஏற்பட்டிருக்கு. இந்த உடல்குறைவுனால அவரு ஏற்கனவே சிகிச்சைகள் பெற்று வந்திருக்காரு. இதே நேரத்துல தன் மகனும் தன்னை புரிஞ்சுக்கல, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஏக்கம், மன உளைச்சல் திடீர்னு அவருக்கு நள்ளிரவுல மிகப்பெரிய ஒரு மாரடைப்பா ஏற்பட்டு வழியில துடிச்சிருக்காரு. அதன் பிறகு மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட கார்த்திக் ஏற்பட்ட மிகப்பெரிய துயரம் தமிழ் சினிமாவை மிகப்பெரிய ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு.